Hi friends, welcome back to Kavitha Samayil. இன்னைக்கு நம்ம மொச்சக்கொட்டை கறி குழம்பு பார்க்க போறோம். பச்சை வரையை வச்சு நம்ம கறி குழம்பு செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கிராமத்து சைடுல எல்லாம் ரொம்ப அடிக்கடி செய்யற ஒரு ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 வரமிளகாய், 5 காஷ்மீரி சில்லி. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் சேர்த்தாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 தேங்காய், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இது வறுபட்டதும் எடுத்துடலாம். அதெல்லாம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதும் 300 கிராம் ஆட்டுக்கறி எடுத்திருக்கோம். வெறும் எலும்பும் கொழுப்புமாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வெறும் எலும்பும் கொழுப்புமாக தான் எடுத்திருக்கேன். கறி சேர்த்துனதும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கறியிலேருந்து அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த மாதிரி நல்லா வதங்கினதும் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கிலோ பச்சை வரை, அதாவது மொச்சை, இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி இருக்கிறனால அப்படியே குக்கரை மூடி வச்சு மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு பேனில் நம்ம வேக வச்ச கறி ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட மசாலா ஃபுல்லாக அந்த கறியில் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணியாக இருந்தாலும் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சதும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொடுத்துருக்க அளவுகள் படியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.